அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வு கிடைக்காமல் இருக்கும் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கின்றதா? நீங்கள் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய கவலை இருக்கின்றதா? நிறைவேற வேண்டும் என்று நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஏதேனும் ஒரு தேவை இருக்கின்றதா? பொருளாதார கஷ்டமா? குடும்பத்தில் ஏதேனும் பிரச்சனையா? எதிர்காலத்தை பற்றிய கவலையா? அல்லது யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு தேவையை உங்கள் உள்ளத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றீர்களா? யா அல்லாஹ், எனக்கு இதுதான் தேவை, இதை நீயே நிறைவேற்றி தர வேண்டும் என்று உங்கள் உள்ளம் ஏங்குகின்றதா? அப்படியானால் இந்த அழகான துஆவை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக ஓதி பாருங்கள். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் தமது தேவையை வெளிப்படுத்தி கேட்ட ஒரு அழகிய துஆ. ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இதனுடைய பொருள், என் இறைவா, நீ எனக்கு அருளும் எந்த நன்மைக்கும் நான் நிச்சயமாக தேவையுடையவனாக இருக்கின்றேன். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் போகலாம், ஆனால் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் சக்தி அல்லாஹ்விடம் இருக்கின்றது. எனவே உங்கள் தேவையை அல்லாஹ்விடம் மனதார கேளுங்கள், அவனை நம்புங்கள், அவனிடம் உங்கள் தேவையை ஒப்படையுங்கள். அவன் உங்களுக்கு சிறந்ததை வழங்குவான் என்ற நம்பிக்கையுடன் இந்த துஆவை ஓதுங்கள். இந்த துஆவை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஓதுவதன் மூலம் என்ன சிறப்புகளை பெற முடியும் என்பதை பார்க்கலாம். முதலாவதாக, இந்த துஆ நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் நேரடியாக ஒப்படைக்க கற்றுத் தருகின்றது. நம்மால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கலாம், நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்ட தேவையாக இருக்கலாம், யாரிடமும் சொல்ல முடியாத கவலையாக இருக்கலாம். அந்த நேரத்தில் என் இறைவா, நீ எனக்கு அருளும் இந்த நன்மைக்கு நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன் என்று அல்லாஹ்விடம் பணிவுடன் கேட்பதற்கு இந்த துஆ நமக்கு வழிநடாத்துகின்றது. இரண்டாவதாக, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நாம் முழுமையாக அறியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு எது நன்மை என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன். எனவே நம்முடைய தேவையை அவனிடம் கேட்டு அதன் முடிவை அவனிடம் ஒப்படைக்கும் மனநிலையை இந்த துஆ உருவாக்குகின்றது. மூன்றாவதாக, வாழ்வாதாரம், உதவி மற்றும் அல்லாஹ்வின் அருளை நாடுவதற்கு இந்த அழகான துஆ காரணமாக அமையும். நம்முடைய வாழ்க்கையில் பண தேவை இருக்கலாம், ஒரு வேலை தேவைப்படலாம், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு முக்கியமான காரியம் நிறைவேற வேண்டியிருக்கலாம். இவ்வாறான நேரங்களில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் மனதார கேட்டு இந்த துஆவை நாம் ஓதலாம். நான்காவதாக, நம்முடைய பலவீனத்தையும் அல்லாஹ்வின் மீது நமக்குள்ள தேவையையும் உணர்த்துகின்றது. யா அல்லாஹ், என்னிடம் எதுவும் இல்லை, நீ வழங்கும் ஒவ்வொரு நன்மைக்கும் நான் தேவையுடையவன் என்ற பணிவு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். மேலும் இந்த துஆவை ஓதும் போது அல்லாஹ் நமக்கு தேவையானதை வழங்குவான் என்ற நல்ல எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். ஆனால் ஒரு முக்கியமான விடயம், இந்த துஆவை ஓதினால் குறிப்பிட்ட ஒரு பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உடனடியாக தீரும் என்று நாம் உறுதியாக கூற முடியாது. மாறாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு அவன் நமக்கு எது சிறந்ததோ அதை வழங்குவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் கேட்பதை விட நமக்கு எது சிறந்தது என்பதை அறிந்தவன் அல்லாஹ். எனவே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சுமைகள் இருந்தாலும், எத்தனை தேவைகள் இருந்தாலும், எத்தனை கவலைகள் இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேட்பதை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். இந்த அழகான துஆவை மனதார ஓதுங்கள். உங்கள் தேவைகளை அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள்.
அவனை நம்புங்கள், அவனுடைய அருளை எதிர்பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வே சிறந்த உதவியாளர். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.